guys, welcome back to Virtual TS channel. இந்த சேனல்ல நீங்க டெய்லி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா யூடியூப் சேனல்ல எப்படி அக்கௌண்ட் மாத்தணும் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க அனுப்புற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அப்படியே இந்த சேனலுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் நீங்க விசிட் பண்ணலாம். அதுல ஃபீட்பேக்ஸ் அண்ட் அபவுட்னு ஒரு காலம் இருக்கு. அதுல போய் நீங்க எங்களை பத்தி ஃபீட்பேக் சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. குரோம்ல வந்து யூடியூப் போய்க்குங்க. நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. இதுல போயிட்டு கீழே செட்டிங்ஸ்னு இந்த லெஃப்ட் சைட்ல கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்காங்க. போனீங்கன்னா கீழே வந்து கூகுள் அக்கௌண்ட்னு போட்டு அது வியூ சேஞ்ச் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் கீழே வந்து மெம்பர்ஷிப்னு அதெல்லாம் விட்டுருங்க. இங்கே வந்து ஆட் ஆர் மேனேஜ் யுவர் சேனல் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு கீழே நீங்கள் அங்கே வந்து கிரியேட் நியூ சேனல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று லோட் ஆகும். நீங்கள் அந்த புது சேனலோட அந்த பிராண்ட் சேனலோட பேர் நேம் வந்து நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். அந்த நேம் நீங்கள் அடிங்க. நான் இந்த சேனலோட நேம் அப்படியே அதுக்கு வைக்கிறேன். டைப் பண்ணி கிரியேட் கொடுத்தீங்கன்னா இப்படி லோட் ஆகும். லோட் ஆச்சுன்னா இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள், இங்கே நோ சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. பேர் அதே வச்சுங்காட்டி அதே வந்துச்சு. அங்கே இன்னும் ப்ரொஃபைல் ஃபோட்டோ எதுவுமே இல்லை. வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணல. நீங்களே பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். இன்னும் நான் அபவுட் டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே நான் தரல. வீடியோ எதுவுமே அப்லோடு பண்ணல. இங்கே வந்து இப்போ இங்கே வந்து ஸ்விட்ச் அக்கௌண்ட் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்விட்ச் அக்கௌண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா 2 சேனல் இருக்குது. நீங்களே பார்க்கலாம். ஒன்றில் வந்து 25 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. இன்னொன்றில் வந்து நோ சப்ஸ்கிரைபர் இருக்குது. இப்போ வந்து நம்ம பழைய சேனல் இப்போ புதுசாக கிரியேட் பண்ண சேனல் இல்லை. அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண சேனலுக்குள்ளே போய்க்கலாம். அங்கே உள்ளே போயிட்டு நீங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸில் கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸில் வந்து அட்வான்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து மூவ் சேனல் டு பிராண்ட் அக்கௌண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வேணால் இந்த சேனல் டெலீட்டும் பண்ணிக்கலாம். கீழே டெலிட் சேனல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேனல் டெலீட் ஆகிக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி லோட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஜிமெயில் ஐடியோட பழைய அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு அடிங்க. பாஸ்வேர்டு அடிச்சுட்டு நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு எஸ் அனுவான்னு கேட்குற மாதிரி ஒன்று வரும். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உள்ளே போய்க்கும். இப்படி வந்துட்டு நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உள்ள போய்க்கும். ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியலனா அந்த வீடியோ வந்து ஐ பட்டனில் தர நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து 32 இருக்கும். உங்கள் ஃபோனில் வந்துட்டு 32 3 நம்பர் தந்துருப்பாங்க. நீங்கள் அங்கேயே 32 கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி லோட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இன்னொரு பிராண்ட் அக்கௌண்ட் நான் தெரியாமல் அன்றைக்கி ஓப்பன் பண்ணது இருக்குது. நீங்கள் அந்த சேனலுக்கு அது தேவையில்லை. அதனால் நான் இப்போ க்ரியேட் பண்ண பிராண்ட் அக்கௌண்ட்டு இது பண்ணிக்கிறேன். இதில் வந்து மூவ் சேனல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. மூவ் சேனல் தந்தீங்கன்னா இப்படி ஒரு பாப்அப் ஷோ ஆகும். அதில் வந்து அதுலேயும் மூவ் சேனல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் இங்கே இருக்கிறது நல்லா படித்து பார்த்து கூட கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஓகே தந்துருங்க. 10 மினிட்ஸ் ஆகுது. அதுவே இப்போ போய் பார்த்தா சேனல் இப்போ சேனல் அப்படியே சப்ஸ்கிரைபர் எல்லாமே அந்த சேனலுக்கு அப்படியே மூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்களே பார்க்கலாம், எல்லாமே அப்படியே அந்த சேனலுக்கு மூவ் ஆயிடுச்சு.
இங்கே பார்க்கல. இப்போ யுவர் சேனல் அந்த தந்தீங்கன்னா உங்கள் சேனலுக்குள்ளே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அப்படியே வந்துச்சு. இப்போ நம்ம சேனலுக்கு அந்த லோகோ வைக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அது அப்லோட் ஆகுது பாருங்க. கரெக்டாக நீங்கள் க்ராப் பண்ணி செட்டஸ் ப்ரொஃபைல் ஃபோட்டோன்னு தந்துங்க. நம்ம சேனல்ல கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ செட்டஸ் ப்ரொஃபைல் ஃபோட்டோ தான்ட்டு இப்படி லோட் ஆகும். இப்போ லோட் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மாறி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மாறிடுச்சு. ப்ரொஃபைல் உங்கள் சேனலோட லோகோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, சேனல் லோகோ இல்லை ப்ரொஃபைல் ஃபோட்டோ மாறிடுச்சு. இன்னொன்று அக்கௌண்ட் நீ வந்து உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இன்னொன்று க்ரியேட் பண்ணுங்க. இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா அதுக்கு ஒரு வீடியோ நான் தனியாக போட்டுக்கிறேன். அந்த வீடியோட அந்த வீடியோ ஐ பட்டன் தவிர நீங்கள் போய் அதையே செக் பண்ணிக்க, அதே பார்க்கலாம். இதில் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பாஸ்வேர்டு, உங்கள் ஜிமெயில் என்ன வேணுமோ அது எல்லாமே தந்துக்குங்க. தந்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். சிம்பிள்ஸ் வந்து அலோடு இல்லையாட்டுருக்கு. ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து சிம்பிள்ஸ் அலோடு இல்லையாட்டுருக்குது யூசர் நேமில். கீழே தந்துருக்கிறத ஏதோ ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதனால் கீழே தந்துருக்கிறதே யூஸ் பண்ணிக்கங்க. நான் இன்னொரு அது மாதிரி கீழே ஒரு ஆப்ஷன் இருந்தால் அதை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா அதுவும் வேலை செய்யலை. அதனால் நீங்கள் கீழே தந்துக்கிற ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் நீங்கள் தர இமெயிலுக்கு அந்த இமெயிலுக்கு அப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு நம்பருக்கு இது டைப் பண்ணணும். எல்லாத்தையும் அடிச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ பாஸ்வேர்டு அடிங்க. அது கீழே தந்துருக்கிறது அதையவே நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் பாஸ்வேர்டு அடிச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு 2 ரீடைப் பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டு மறுபடியும் இன்னொரு டைம் அடிங்க. இன்னொரு கன்ஃபார்ம் இருக்கிற பாக்ஸில் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து லாஸ்ட் நேமு கண்டிப்பாக அடிக்கணும். மற்ற அக்கௌண்ட்டில் வந்து லாஸ்ட் நேம் நம்ம அடிக்கலன்னு நினைக்கிறேன், வேறு எதுலேயும் அடிக்கல. இதில் வந்து லாஸ்ட் நேம் கேட்குது, அதனால லாஸ்ட் நேம் அடிச்சுக்குங்க. லாஸ்ட் நேம் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்து ஃபோன் நம்பர் எல்லாமே கேட்கும். நான் வந்து என்னோடய ஃபோன் நம்பர், நீங்கள் ஃபோன் நம்பர் தரல இல்லைனாலும் பிரச்சனையும் இல்லை. ஃபோன் நம்பர் தந்தீங்கன்னா என்ன ஓடிபி கேட்கும், அதுக்கு இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்கும். அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தரதுனாலும் தரல இல்லைனாலும் பிரச்சனையும் இல்லை. நான் வந்து இப்போ என்னோட ஃபோன் நம்பர் தரேன். ரெக்கவரி இமெயில் நீங்கள் அடிக்கிறதா அடிக்கலாம், அதுவும் ஆப்ஷனல் தான். நீங்கள் அடிக்கிறதா அடிக்கலாம். அப்புறம் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் நீங்கள் கண்டிப்பாக தரணும்.
நீங்கள் ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் அதில் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுறதான்னு கேட்கும். நீங்கள் சென்ட் கொடுங்க. அப்போ தான் இதை நாட் நவுன்னு கொடுத்துடலாம். நான் சென்ட் தந்துட்டேன். இப்போ உங்கள் ஓடிபி ஃபோனில் வந்திருக்கும். நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ஓடிபி சொல்லணும். கால் இன்ஸ்டன்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபியை கால் பண்ணியே சொல்லும். அதுவே கம்ப்யூட்டர் வந்து கால் பண்ணி சொல்லும். இல்லைன்னா ஓடிபி வரும். இங்கே வந்து எஸ் ஐ மீன் கொடுத்துடலாம். இல்லைன்னா ஸ்கிப்பு தந்துடலாம். இங்கே வந்து ஐ அக்ரீன் தந்துக்குங்க. ஐ அக்ரீன் தந்தால் இப்படி லோட் ஆகும். அவ்வளோதான், நம்ம கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம செகண்ட்லேயுமே டிஎன்எஸ்ன்னு அடிச்சுங்காட்டி 2 பக்கம் விர்ச்சுவல் டிஎன்எஸ் வந்து 2 டைம் வந்துருக்கு. அதை நம்ம மறுபடியும் சரி பண்ணிக்கலாம். நேம் மாற்றிக்கலாம். இப்போ அதே மாதிரி இதுக்கும் கிராப் பண்ணி வைப்போம். ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு கிராப் பண்ணி ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சிடலாம். இப்போ இது ரீலோட் தந்தீங்கன்னா இப்போ பாருங்க, இப்படித்தான் ரீலோட் தந்தால் இப்படி தான் வரும். முதல்ல இருக்க இதுவே ரீலோட் தராதீங்க. நீங்கள் புதுசாக இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி உங்கள் சேனல் போய் பாருங்கள். அப்போ தான் வரும். இப்படி பண்ணிங்கன்னா என்ன பண்ணாலும் உங்கள் சேனலில் இருக்க வீடியோ எதுவுமே வராது. உங்கள் சேனலோட யூஆர்எல் லிங்க் எதுவுமே மாறாது. அதே லிங்க் தான், சேனல் மட்டும் மாறியிருக்கும். அவ்வளோதான். இதில் யூடியூப் தந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும் பாருங்க. தாங்க, இப்போ போய் அதில் தாங்க பாருங்க. இதில் ஸ்விட்ச் அக்கௌண்ட் தந்து இப்போ 25 சப்ஸ்கிரைப் நம்ம புதுசாக ஆரம்பித்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வரும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இருக்குது. நம்ம பிராண்ட் அக்கௌண்ட்டில் தான் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே சேனல் தான், நீங்களே பார்க்கலாம். இப்போ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மறுபடி இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி அதில் மறுபடி இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இப்படி நிறைய தடவை இப்படி தான் வந்தது. நீங்களே பாருங்கள் எப்படி வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஏடா ரிமூவ் மேனேஜர்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேனேஜ் பெர்மிஷன்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பாப்அப்ஸ் காமிக்கும். அது வந்து லோட் ஆகி இப்படியே மறுபடி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போகும்.
டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ல இதே மாதிரி நம்ம இங்க இருக்கிற நம்பர் இங்க வந்ததுன்னா அந்த நம்பர் இங்க போன்ல கிளிக் பண்ணீங்கன்னா இங்க தானா லோகின் ஆயிக்கும். இப்போ மாதிரி மேனேஜ் பர்மிஷன்ஸ் கொடுங்க. மேனேஜ் பர்மிஷன்ஸ் கொடுத்தா நீங்க இப்போ வந்து மேல ரைட் சைட் மேல கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிளஸ் பட்டனாட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இல்லை நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும், அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் இங்கே டைப் பண்ணுங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் தெரியலனா நீங்கள் மறுபடியும் அதுக்கே போய் இப்போ அதை ஃபுல்லாக டைப் பண்ணிங்க. ஃபுல்லாக டைப் பண்ணிங்கன்னா அதுவாக இங்கே கீழே சொல்லும். நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கிளிக் பண்ண வேண்டாம். உங்களோட இது எது ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. அது கீழே வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். கீழே இருக்கிறது சூஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஓனரா மேனேஜரா அப்படின்னு காமிக்கும், இல்லை கம்யூனிகேஷன் மேனேஜர்னு காமிக்கும். இதில் வந்து நீங்கள் ஓனர் தந்துக்குங்க. ஓனர் தந்துக்கிட்டே இப்படி இன்வைட்டட்னு வந்துடும். நீங்கள் இதில் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் போய் அந்த புது ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அதில் ஜிமெயிலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக ஒன்று வந்துருக்குது பார்த்தீங்களா, இன்விடேஷன் வந்திருக்குது. இங்கே அக்செப்ட் இன்விடேஷன் ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து மறுபடியும் அக்செப்ட் கொடுத்துங்க. இங்கே அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி லோட் ஆகும். மறுபடியும் அந்த பேஜ் மேனேஜ் பர்மிஷன்ஸ் அந்த பேஜ் மாதிரி இது இங்கே வந்துடும். இங்கே இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி லோட் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் அப்படி போனால் போயிடும். அப்படி லோட் ஆகினோன்னு க்ளோஸ் ஆனாலும் ஆயிடும். மறுபடியும் நீங்கள் அதையே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும் ஒரு பாப்பப் ஷோவாக. அதில் வந்து நீங்கள் வந்து ப்ரைமரி ஓனர்னு கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரில் காமிக்கும். ஆனால் இப்போ வந்து 7 டேஸ் வந்து மேனேஜராக இருந்தால் தான் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து ப்ரைமரி ஓனராக மாற்ற முடியும். அதனால் இது வந்து 1 வீக் எடுக்கும் டைமு. நீங்கள் அதில் வந்து மேனேஜர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 7 டேஸ்க்கு இப்படி மேனேஜராகவே இருக்குங்க. அப்போ 7 டேஸ் கழிச்சு 8வது நாள் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் ப்ரைமரி ஓனர் இதானீங்கன்னா மறுபடியும் இதாகிக்கும். நீங்கள் மறுபடியும் போய் இதே மாதிரி இதுலேயே போய் நீங்கள் ப்ரைமரி ஓனர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு யூன்னு இருக்கிறது இல்லை, அது யூன்னு வந்து இப்போ உங்கள் பழைய சேனல்கிட்ட இன்டூ மார்க்கெட் ஒன்று வந்துடும். அப்போ ப்ரைமரி ஓனரை இது ஆக்கிட்டிங்கன்னா அங்கே இன்டூ வந்துடும் பழைய சேனலில். நீங்கள் அந்த பழைய சேனலில் வந்து ஈஸியாக வந்து இன்டூ கொடுத்தீங்கன்னா தானாக டெலிட் ஆகிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே புதுசா பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அமைதி பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்க. அப்படியே இந்த மாதிரி நான் முதலே சொன்னதுதான், இந்த சேனலுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க போய் விசிட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.